பட்ஜெட்ல என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக போக்கோல இருந்து POCO C51 புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இது பெஸ்டா இருக்கா? பாத்துருவோமா? முதல்ல பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா ஓப்பன் பண்ணோடனே உள்ள வந்து மொபைல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதை எடுத்தோம் அப்படின்னா உள்ள ஒரு சிம் எஜெக்டர் பின், அதில் ஒரு 10 வாட் சார்ஜிங் அடாப்டர், ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள், கடைசியா ஒரு யூசர் மேனுவல். அவ்வளோதான் பாக்ஸ்குள்ள இருக்கு. முதல்ல இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்த்தா POCO C50ல என்ன இருந்ததோ அதே டிசைன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக் கலர், கீழே POCO பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. அதை கையில் வைக்கும் போதே அந்த ஃபீல் வந்து நல்லா தெரியுது. ரியர்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா டிசைனும் அப்படியே கொடுத்துருக்காங்க. மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தா 9.09 mm திக்னஸ் இருக்கு. வெயிட் அப்படின்னு பார்த்தா 192 கிராம் வெயிட் இருக்கு. 200 கிராம் குள்ள கொண்டு வந்ததே நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த மொபைலோட பிளஸ் அப்படின்னு பார்த்தா இதோட ப்ராசஸர் தான். இங்க MediaTek Helio G36 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸரா அப்படின்னு கேட்றாதீங்க. அந்த மாதிரி வேணுங்கிறவங்களுக்காக C55 அப்படின்னு ஒரு மொபைல் இருக்கு. அந்த ரிவ்யூ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த MediaTekோட A சீரிஸ், இந்த யூனிசாக்கோட ரொம்ப ஓல்டான ப்ராசஸர் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதோட கம்பேர் பண்ணும்போது அதை விட இங்க கொஞ்சம் பெட்டரா G36 கொடுத்தது நல்ல விஷயம். இந்த ப்ராசஸர் வந்து உங்களுக்கு டே டு டே யூசேஜ்க்கு, வாட்ஸ்அப் பண்றதுக்கு, கால் பேசுறதுக்கு, வீடியோ பார்க்கிறதுக்கு, ஒரு சின்ன மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு இதுக்கு எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கும். அடுத்து இதோட ஹைலைட்டா பார்க்கிறது இதோட OS. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 Go எடிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ரீசன்ட்டா கூட Redmiல 12C அப்படின்னு ஒரு மொபைல் போன் லான்ச் பண்ணாங்க. அதிலுமே Android 12 தான் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த மொபைல்ல Android 13 கொடுத்தாங்க. பெரிய மனசுடா, எப்படிதான் மனசு வந்தது அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இங்க MIUI-ல லோட் பண்ணிலாம் கொடுக்கல. அது ஹெவியா லோட் பண்ணாங்கன்னா மொபைல் ஹேங் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ. இங்க வந்து உங்களுக்கு ஸ்டாக் Android வந்து கொடுத்திருக்காங்க. அதுலயுமே 1-2 ப்ளூடூத் தான் இருக்குது. இந்த ஆட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு தெரியல. நான் இப்பதான் அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணேன். ஓரளவு ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸ்டாக் Android அப்படினோனே இதுல Google டயலர் இருக்கா இல்ல MI டயலர் இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. இதுல டயலர் வந்து MI டயலர் தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்கு. சவுண்ட் கேட்காம நம்மளால ரெக்கார்ட் பண்ணிக்கவும் முடியும். இதோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் கொடுக்குற 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. இதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் 6000 mAh அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது போக இங்க சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே பார்த்த மாதிரி 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கு. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் இருக்குது. பேட்டரி இங்க பெருசா யூஸ் பண்றதுக்கு விஷயம் இல்ல அப்படிங்கிறதுனால நீங்க நார்மலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளைக்கு பேட்டரி லைஃப் தாராளமா வரும். இதோட டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது இங்க 6.52 இன்ச்ல IPS LCD HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட்டை 90 Hz கொடுத்திருக்கலாம். இல்ல அப்படின்னா Full HD+ டிஸ்ப்ளேவாவது கொடுத்திருக்கலாம். பட் இங்க HD+ டிஸ்ப்ளே தான் இருக்கு. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இது ஓகேவா இருக்கும். இதோட கேமராஸ் அப்படின்னு பார்த்தா அடடா 2 கேமரா கொடுத்திருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆனா இங்க பிரைமரி சென்சாரா 8 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா செகண்டரியா QVGA சென்சார் அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. அது எதுக்கு 2 கேமரான்னு கணக்கு காமிக்கிறதுக்காக. அது போக LED ஃபிளாஷ் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. AI கேமரா அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு. இது Go எடிஷன் அப்படிங்கிறதுனால கேமராவோட ஃபீச்சர்ஸ் பெருசா எதிர்பார்க்காதீங்க. நார்மலா போட்டோஸ், வீடியோஸ், போர்ட்ரைட் இதெல்லாம் எடுத்துக்க முடியுது. அது போக டைம் லாப்ஸ், ஸ்லோ மோஷன் இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம போட்டோஸ் எடுத்தாலுமே ஓரளவு டீசென்ட்டா தான் எடுத்துக்க முடியுது. பெரிய அளவுல போட்டோஸ்ல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். இருந்தாலுமே ஒரு சில சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் சைடுல சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமமா 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். 2 சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். பாட்டம்ல வந்தா இங்க ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. 3.5 mm ஜாக் இருக்கு. லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. கீழேயே பவர் பட்டன் இருக்கு. அப்படியே இங்க டாப்ல வந்தோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இயர் பீஸோட ஸ்பீக்கர் வந்து சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுக்கல. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. அப்படியே ரியல்ல வந்தா இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அக்யூரேட்டா ஓரளவு டீசென்ட்டான ஸ்பீட்ல வர்க் பண்ணும். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்றாங்க. 4+64. இது போக எக்ஸ்டெண்டட் RAM அப்படின்னு சொல்லி ஒரு 3 GB கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஆன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதால பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். இதோட பிரைஸ் என்னங்கிறது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ வந்து எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது பிரைஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். டைட்டில்ல இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருப்பேன். சோ அந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒர்த் இல்லன்னு நினைக்கிறீங்களா? ஒர்த்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.